ஹலோ எவ்ரி ஒன். இப்போ நம்ம எம்எஸ் எக்ஸலில் ஒரு சோர்ஸ் ஆர்டர் லிஸ்ட்டு ரேஞ்ச் இருக்குது, நேம் லிஸ்ட்டு. இந்த நேம் லிஸ்ட் வந்து ஆர்டர் மாறாமல் ரிவர்ஸ் பண்ணணும். அதுக்கு ஈக்குவல் டு சார்ட் பை ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். சார்ட் பை ஃபங்க்ஷன் அதில் இந்த பை அரேன்ற ஆர்குமெண்ட் வேணும். அதுக்கு ஈக்குவல் டு சீக்வன்ஸ் ஃபங்க்ஷனில் டைரெக்டாக நம்பர் கொடுக்கலாம் ரோஸ் ஆர்குமெண்ட்டில். அதுக்கு பதிலாக ரோஸ் ஃபங்க்ஷனே உள்ளே கொண்டு வரும். ரோஸோட நம்பர் தேவை, அதனால் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸ் தான் அரேவாக கொடுத்துடலாம். இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகிடுச்சு. இப்போ இதை அப்படியே செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா இதனுடைய ரிசல்ட் தெரியும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் 1 to 11 வரைக்கும் அப்பியர் ஆகிருக்கு. இப்போ ஈக்குவல் டு சார்ட் பை ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். சார்ட் பை ஃபங்க்ஷன் அதில் ஒரு கம்மா கொடுத்து பார்த்தோம்னா இதுதான் பை அரே 1. சீக்வன்ஸ் ரோஸ் அந்த ஃபங்க்ஷன்லாம் பை அரே 1. அரே ஆர்குமெண்ட்டில் இந்த ரேஞ்ச் ஆஃப் செல்ஸை கொடுத்துடலாம். நேம் லிஸ்ட்டு. இப்போ கம்மா கொடுத்து அடுத்த ஆர்குமெண்ட் போயிட்டு இப்போ டிஃபால்ட்டாக அசெண்டிங்கில் தான் இருக்கும். நம்ம டிசெண்டிங் -1 கொடுத்துட்டு இப்போ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி இப்போ என்ட்ரு கொடுத்தோம்னா ரிவர்ஸ் ஆகிடுச்சு. நேம் லிஸ்ட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு. இதில் வந்து ராஜேஷில் ஆரம்பித்து பிரியா வரைக்கும் முடியுது. அதே மாதிரி இங்கே வந்து அப்படியே ரிவர்ஸ் ஆகிருக்கு நேம் லிஸ்ட்டு. இப்படி நம்ம நேம் லிஸ்ட்டை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம்.